ஹே ஆயிடா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமீனோட லவ் சேஞ்ச் எவ்ரி திங் நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. போன பாட்டு எதாவது முடிச்சிருந்தோன்னா நம்ம ஹான் ஜிமினை மிரட்டினது டேக்கு தெரிஞ்சிருக்கும். டே வேணும்னே ஹான் கிட்ட வம்பு இழுத்து சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ ஜிமின் வந்து டேவை ஹக் பண்ணி காம் டவுன் பண்ணியிருப்பார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜிமின் தான் அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. லிட்ரலி அவரோட பாடி ஃபுல்லாகவே ஷிவர் ஆகுது. ஸோ டேக்கு அது ஃபீல் ஆகுது. டே அப்படியே ஃபைட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. அவரோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. டே இதை பார்த்துட்டு மினி அப்படி சொல்லிவிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறாங்க. ஜிமினோட ஐஸ் ஃபுல்லாக ஹான் மேலே தான் இருக்குது. ஹான் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிக்கிட்டே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினுக்கு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவரையே அறியாமல் அப்படியே டேவோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறாங்க. டே இதுக்கு புரியுது ஜிமின் வந்து ரொம்ப பயப்படுறான்னு சொல்லிட்டு அப்படியே டே திரும்பி ஹானை முறைச்சிட்டு, இங்கே பாரு, இன்னொரு வாட்டி என் ஜிமினை நெருங்கணும்னு நினச்ச, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான். உனக்கு கொள்ள கூட தயங்க மாட்டேன், புரியுதா? இவன் என்னோடது, ஏன் ஜிமின். இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ணணுன்னு நினச்ச, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு எம்டி கிளாஸ் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமினோட இன்னமும் அப்படியே தான் பயத்துலேயே தான் இருக்கார். டே அப்படியே அந்த கிளாஸ் ரூம் போயிட்டு ஜிமினை அந்த கிளாஸில் அப்படியே உட்கார வைக்கிறாங்க. ஸோ டெஸ்கில் ஜிமின் அப்படியே உட்காந்துருக்காரு. ஸோ எம்டி கிளாஸ் ரூம் தான். ஜிமின் அப்படியே பயத்தோடையே உட்காந்துட்ருக்கேன். டே அப்படியே ஒரு நீல் டவுன் போட்டு ஜிமினோட கால் கிட்டே உட்காந்துட்டு ஜிமினோட ஹேண்டு அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமினோட ஹேண்ட்லாம் ஷிவர் ஆகிட்டு இருந்திருக்கும். டே இப்போ டைட்டாக ஹோல்ட் பண்ணதும் ஜிமின் அப்படியே டே பார்க்குறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு, என்னடா என்னாச்சு, எதுக்கு இப்படி பயப்படுற, உனக்கு ஏன் மேல் நம்பிக்கை இல்லையா என்ன, ஏதாவது ஆகிடுமோன்னு பயப்படுறியா அப்படியே சொல்லிவிட்டு ஜிமினை கேட்குறாங்க. ஜிமின் அது வந்து டே அது ஜிமின், இங்கே பாரு, எனக்கு எதுவும் ஆகாது. எனக்கு புரியுது அவன் என்னை ஏதோ பண்ணிவிடுவேன்னு சொல்லி உன்னை மிரட்டியிருக்கான். அதுக்காக நீ பயப்படுறேன்னு எனக்கு புரியுதுடா. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எனக்கு எதுவும் ஆகாது. நான் எதுவும் ஆகவும் விட மாட்டேன். எனக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான், சரியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராவது மிரட்டினா பயப்படாத, போல்டாக இரு, அவங்கக்கிட்ட தைரியமாக சொல்லு என்னோட டேட்டே இருக்கான்னு, சரியா? இப்படி பயப்படாதடா அப்படின்னு சொல்ல ஜிமினோட ஐஸில் வந்து டிஎஸே வருது. டே அப்படி ஜிமினோட ஃபேஸ் ரெண்டையும் கப் பண்ணி பிடிச்சிட்டு ஜிமினோட லிப்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே டே பார்க்குறாங்க. டே அப்படியே ஜிமினோட ஃபோர்ஹெடோட அவரோட ஃபோர்ஹெடை அட்டாச் பண்ணிவிட்டு, லவ் யூ ஜிமின், புரியுதா? யார் நினச்சாலும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்படி நினச்சா கண்டிப்பாக நான் அவங்கள கொன்னுடுவேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம், புரியும் நினைக்கிறேன். இப்படி பயப்படாத. என்னோட ஜிமின் எதுக்கும் பயப்படக்கூடாது. நீ எதை பார்த்தும் பயப்படக்கூடாது ஜிமின். இந்த மாதிரி மற்றவங்களுக்காக அலறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஜிமின் அப்படி டே பார்த்துட்டு அவரோட டேஸ் எல்லாம் ஒயிட் பண்ணுறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு, சரி, என்னோடய க்யூட் பேபி தானே நீ, இப்படிலாம் அழக்கூடாது இனிமேல், சரியா? சரி, ஆனால் நீ இனிமேல், சரி, நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன், ஓகேவா? ஆனால் டே இங்கே பாரு ஜிமின், அவன் சொல்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அது ட்ரீமாக நினச்சி மறந்துடு, புரியுதா? அவனாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது, சரியா? அவனால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாதுடா. நீ ஏன் இப்படி பயப்படுற? அவன் ஜஸ்ட் அவனை மிரட்டியிருக்கான். அவனோட வீக்னஸை யூஸ் பண்ணியிருக்கான், அவ்வளோதான். என்னை வச்சு மிரட்டினா நீ பயந்துருவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவன் என்னை வச்சு உன்னை மிரட்டியிருக்கான். நீ இதெல்லாம் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு உன்னை நீயே ஹர்ட் பண்ணிக்காத. இதுக்காக தான் லூஸு மாதிரி என்கிட்ட அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தியா? என்கிட்ட எதையோ சொல்லாமல் உனக்குள்ளேயே போட்டு கஷ்டப்படுத்திகிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமினோடய சைலண்ட்டாக இருக்க பட்டே தான் அப்படியே ஜிமினோட ஹெட்டை டேப் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜிமின், நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீ யார் சொன்னாலும் சரி, எதுக்காகவும் பயப்படவே கூடாது. என்னோடய ஜிமின் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இந்த டேக்கும் பிடிக்கும். இப்படி பேபி மாதிரி அழுந்துக்கிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறதெல்லாம் சில்லியாக தெரியலையாடா உனக்கு?
அதுவும் என்னோடய பாய் ஃப்ரெண்டாக இருந்துட்டு அப்படின்னு சொல்ல ஜிம்மன் லைட்டாக சிரிஞ்சிட்டு போட்டேட்டே என்ன நீ சில்லின்ற அப்புறம் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா சில்லியாக தான்டா இருக்குது. காலேஜ் வந்துட்ட, இன்னமும் சின்ன குழந்த மாதிரி அழுந்துட்டுருக்க. டேட்டே சரி நான் எதுவும் சொல்லலை, சரி முதல்ல அழறதை ஸ்டாப் பண்ணு அப்படியே சொல்லிவிட்டு திவினோட டேஸ் எல்லாம் வைப் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே பேசிலாம் முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் ரூம் தான் அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போயிட்டுறாங்க. இப்படியே ஒரு 2 days ஆகுது. இப்போது டே தான் அப்படியே அவங்க சேர்மேனோட ரூமில் நின்றுட்டுருக்காரு. ஸோ அவங்க முன்னாடி அவங்க சேர்மேன், பிரின்ஸிபல் எல்லாமே ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ பக்கத்தில் ஹானும் இருக்கார். ஸோ இது மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த ரூம்குள்ளே ஜிமின் தான் வராரு. ஜிமின் அப்படியே டே பார்க்குறாங்க. டே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஐஸ்லேயே சொல்ல. இப்போ அவங்க இருக்கிற ஸ்டாஃப் தான் ஜிமின் கிட்ட, ஜிமின் சொல்லுங்கள் சார், டே சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஹானுங்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணானா அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே டேவியும் ஹானையும் மாற்றி பார்க்குறாங்க. ஸோ ஹான் அப்படியே ஜிமினை பார்த்து மறைக்கிறாரு. ஜிமின் அப்படியே டேவை பார்த்துட்டு ஆமாம் அவர் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார் அது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதில் ஹானோட அப்பாவும் இருப்பார்ல. ஸோ அப்படியே ஹானை பார்த்து முறைக்கிறாரு. ஹான் அப்படியே சைலண்ட் ஆகிட. இப்போது அந்த பிரின்ஸிபல் தான், ஓகே டே, நீ சொல்கிற மாதிரி நான் ஹான் மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டே இல்லை சார், எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, இவன் ரொம்ப பயப்படுறான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் காலேஜை விட்டு ரிலீவ் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்க்கும் தெரியும் டே தான் டாப்பஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு அண்ட் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட் கூட. ஸோ அதனால் வேறு வழியே இல்லை, ஹானை தான் டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும். ஸோ எல்லோரும் ஹானோட அப்பாவை பார்க்குறாங்க. ஸோ அவர் எதுவுமே பேசாமல் யூ கேரியான் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. செம்ம கோவமாக போகிறாரு. ஹானும் அப்படியே பின்னாடியே போயிடுறாங்க. இப்போது டே தான் அப்படியே ஜிமனோட ஹேண்டை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வர, ஜிமன் டே என்ன டே எதுக்கு இதெல்லாம்? இங்கே பாரு ஜிமன், இதெல்லாம் இப்போவே ஒரு முடிவு கட்டி தான் ஆகணும். இதை ரொம்ப நாளைக்கு விட்டு வைக்கக்கூடாது. அவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருப்பான், அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமனும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. இப்படியே டேஸஸும் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 1 year ஆகிடுச்சு. ஸோ இப்போ டே வந்து ஃபைனல் இயர் அண்ட் ஜிமன் 2nd year. ஸோ இப்போ டே ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் அது இது ரொம்ப பிஸி ஆகிடுறாரு. ஈவன் ஜிமினை கூட கேர் பண்ணிக்க முடியல. டேக்கு அது ஃபீலாக இருக்குது, ஜிமினுக்கும் அப்படி தான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டே வந்து ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாரு அப்படின்றதுனால. ஸோ இப்படியே டேஸஸும் போகுது. ஒன் டே ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் அவர் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. அவரோட உடம்பெல்லாம் ஷிவர் ஆகிட்டுருக்கு. டே இப்போ தான் அவரோட ஒர்க்கில், அதாவது ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ லேட் நைட் தான் வந்திருப்பார். ஸோ வந்துட்டு நேராக உள்ளே தான் வந்து பார்க்குறாரு. வீடே இருட்டாக இருக்குது, எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லைட்லாம் போட்டு பார்க்குறாரு. கீழே எங்கேயுமே இல்லை, ஒரு ரூமில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பெட்டில் ஆள் இல்லை, எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய் பார்க்குறாங்க. அப்போ தான் ஆப்போசிட்டில் பெட்டுக்கு கீழே ஜிமின் உட்காந்துட்ருக்குறாரு. டே போயிட்டு மினி என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜிமினுக்கு ஃபீவராக இருக்குது. டே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. டே என்னடா என்னாச்சு, ஏன் இவ்வளோ ஃபீவர் அடிக்குது? அது அது வந்து என்ன மினி என்னாச்சு? ஒன்றும் இல்லை டே அப்படியே சொல்லிவிட்டு ஜிமினோடய டே பார்க்குறாங்க. டே அப்படியே ஜிமினை லிஃப்ட் பண்ணி பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படி இவனோட டெம்பரேச்சரெலாம் செக் பண்ணுறாங்க. ஸோ ஹை ஃபீவராக இருக்குது. டே அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே அவங்க கால் பண்ணுறாங்க டாக்டருக்கு தான். கொஞ்ச நேரத்தில் டாக்டரும் வராங்க. ஸோ வந்து செக் பண்ணிவிட்டு இது நார்மல் ஃபீவர் தான் டே, இந்த டேப்லெட் போடு அண்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், எப்படியும் இன்னும் 1 or 2 hours இந்த ஃபீவர் இருக்கும், நைட் ஃபுல்லாக கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கோ, மார்னிங் எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிவிட்டு அவரும் அங்கே வந்து போய்ட்றாரு. இப்போ டே அப்படியே ஜிமின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஜிமினோட ஹிட்டை பேட் பண்ணிவிட்டு, என்னாச்சுடா, என்ன திடீர்னு ஃபீவர், ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டியா? இல்லை டே இல்லை. அப்புறம் என்னடா, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மட்டும்தான் இப்படி ஆகும், உண்மையை சொல்லு ஜிமின், ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா என்ன? இல்லை டே அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் சொல்ல, டேவும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவருக்கு டவல்லாம் தண்ணியில் நினச்சி வைப் பண்ணி ஒரு மாதிரி டேப்லெட்லாம் போட்டு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறாரு. ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக டே தூங்கியே இருக்க மாட்டார், அப்படியே ஜிமினியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பார். டேக்கு புரியுது ஜிமின் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாருன்ட்டு. பட் அவர் அதை கேட்டுக்கல, சரி ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு. இப்படியே டேஸஸும் போகுது. இப்போ ஒன் டே ஜிமின் அப்படியே காலேஜுக்கு வெளியே நடந்து போயிட்டுருக்காரு.
ஸோ காலேஜ் முடித்து வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பார் ஈவினிங் டைமு. ஸோ அவர் பேக் மாட்டிட்டு அவர் மட்டும் தான் தனியாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. யாருன்னு பார்த்தா ஹான் தான். ஸோ ஹான் பார்த்ததுமே ஜிமின் ரொம்ப பயப்படுறாரு. சீனியர் அப்படி சொல்ல, இப்போ ஹான் என்ன ரொம்ப ஜாலியாக இருக்க போல், நான் சொன்னதை பற்றி யோசிச்சியா? சீனியர் அது என்ன ஜிமின் என்னமா யோசிக்கிற? அப்போது உனக்கு உன் டே முக்கியம் இல்லையா? சரி என்ன சொல்கிறீங்க? என் டேக்கு எது பண்ணிடாதீங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ் என்னையும் டேவையும் விட்டுருங்க. எதுக்கு இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன ஜிமின் அவ்வளோ ஈஸியாக அவனை விட்டுருவேனா என்ன? அதுவும் அந்த டேக்கு என்னையே காலேஜ் விட்டு அனுப்பிட்டான்ல. என் அப்பா என்கிட்ட பேசுகிறதில்ல, அதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். ஸோ அவனுக்கு நான் திருப்பி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல ஜிமினோடய பயந்துகிட்டே பார்க்குறாங்க. இப்போ ஹான் தான் அப்படி ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, நான் இப்போ சொல்கிறேன், என்னைக்காக இருந்தாலும் நீ எனக்கு தான், கவலையே படாத. நீயா ஓகேன்னு வந்துட்டீன்னா உன் டேக்கு எதுவும் ஆகாது. இல்லை என் டே தான் முக்கியம், நான் அவன் கூட தான் இருப்பேன் நீ நினச்சேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக அவனை நான் ஏதாவது பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் நீயே பார்க்க தானே போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ஆன் அங்கேருந்து போயிடுறாரு. ஜிமினுக்கு மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்தா டே ஹாலில் தான் உட்காந்துட்ருக்குறாரு. ஜிமின் டே அப்படி சொல்லிவிட்டு வேகமாக ஓடி போய் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவும் என்னடா என்னாச்சு அப்படியே சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்ட்டாக இருக்க. டேவும் ஹக் பண்ணிட்டே, சரி காலேஜ் எப்படி போச்சு? நல்லா போச்சு. அப்புறம் உன்னோட ப்ராஜெக்ட்டு உன்னோட ஒர்க்லாம் எப்படி போயிடுச்சு? என்னோடய ஒர்க்லாம் நல்லா தான் போகுது. ஸோ நீ சொல்லு, என்னாச்சு? ஏன் கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி டல்லாகவே இருக்க? ஒன்றும் இல்லை டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடய சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலி டே வந்து அவர் இந்த கம்பெனிக்கெலாம் இன்டர்ன்ஷிப் போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒர்க் போயிட்டுருக்காரு. ஸோ ஃபைனல் இயர் இல்லையா, ஸோ இன்டர்ன்ஷிப் மாதிரி போயிட்டுருக்காரு. அதனால் அவர் அடிக்கடி காலேஜ் வரமாட்டார். ஸோ அதனால தான் டேக்கு வந்து காலேஜில் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஜிமினும் வந்து சொல்லலை. ஏன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போவாங்கள்ல இன்டர்ன்ஷிப்க்கு ட்ரைனிங்க்கு, ஸோ அந்த மாதிரி தான் போயிருக்காரு. அதனால் காலேஜில் என்ன நடக்குதுன்னு டேக்கு தெரியல. ஜிமினும் வந்து டேக்கிட்ட சொல்லலை. இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்போ டேவும் காலேஜ்லாம் முடிச்சிட்டாரு. இப்போது லாஸ்ட் டே தான். டே அப்படியே ஃபேர்வெல் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஜிமின் ஒரு மாதிரி டல்லாக தான் உட்காந்துட்ருக்கிறாரு. டே அப்படியே வந்து ஜிமின் கிட்டே உட்காந்துட்டு, மினி என்னடா எதுக்கு இப்படி இருக்கு? என்ன டே நீ எதுக்கு இப்போ சியோல் போகணுன்ற? டே நான் தான் சொன்னேன்ல, என்னோடய ஸ்டடீஸ் வரைக்கும் தான் நான் இங்கே இருக்க முடியும். என்னோடய ஒர்க் எல்லாமே சியோல் தான்டா. என்னோடய அப்பாவும் வர சொல்கிறாரு. நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறேன்டா. இன்னும் 1 இயர் தானே. ஸோ இந்த 1 இயர் மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணிவிடு. அப்புறம் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நம்ம எப்போவும் உன் கூடயே இருக்கேன், ஓகேவா? டே ப்ளீஸ் போகாத. மினி ப்ளீஸ் தான் புரிஞ்சுக்கோங்க. என்ன டாடாவும் என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாரு, நீயும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்ற. என்ன டேட்டு நீ தான் சொன்னல எப்போவும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு. ப்ளீஸ் தான் மினி, கொஞ்சம் ஒரு 10 டேஸ் மட்டும் எனக்கு டைம் கொடு. நான் போயிட்டு என் அப்பா கிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு நான் திரும்ப ரிட்டன் வந்துடுறேன். டே ப்ளீஸ் மினி ப்ளீஸ்டா, நான் ஒரு 10 டேஸ் தானே, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. ஜிமினும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு 1 வீக் அப்படி தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஏர்போர்ட்டில் தான் இருக்காங்க. ஜிமின் இன்னமும் அப்படியே தான் இருக்காரு, ஒரு மாதிரி டல்லாக. டே அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமினோட 4 சாஃப்டாக கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு என் மினி எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சரியா? இப்படி டல்லாக இருக்கக்கூடாது. இப்படி நீ இருந்தீன்னா நான் எப்படிடா போவேன்? இல்லை பரவாயில்ல, நீ போயிட்டு வா டே அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் லைட்டாக சிரிக்க. டேவும் லைட்டாக சிரிச்சிட்டு, சரி ஓகே, நான் டெய்லியும் உனக்கு கால் பண்ணுறேன், சரியா? என்னன்னாலும் சரி எனக்கு நீ மெசேஜ் பண்ணு, நானும் உனக்கு கால் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்துடுறேன், ஓகேவா? உன்னை நீ பத்திரமா பார்த்துக்கோ ஜிமின்.
சரியா அப்படின்னு சொல்ல ஜிமினும் சரி சரின்னு தலையாட்டுறாங்க. ஸோ இப்போ டேவும் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜிமின் திரும்ப அப்படியே வீட்டுக்கு தான் வராரு. ஸோ அந்த வீடே அவ்வளோ எம்டியாக இருக்குது. உள்ள மெய்ட் ஆண்டி இருக்காங்க. ஜிமினை பார்த்ததுமே பாப்பா ஏதாவது சாப்பிட்றியா? ஆ இல்லை ஆண்டி பரவாயில்ல, நீங்கள் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன். இல்லைப்பா டே ஆண்டி ப்ளீஸ், நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் நேராக ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ அந்த மெய்ட் ஆண்டியும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஜிமினுக்கு சுத்தமாக அங்கே இருக்கவே பிடிக்கல. அது ஒரு மாதிரி ஹெல்லில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எந்த இடத்துல பார்த்தாலும் டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் டேவோட மெமரிஸ் தான் வருது. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழகிக்கிறாரு. இப்படியே ஒரு 10 டேஸும் ஆயிடுச்சு. இப்போது ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் டே திரும்ப டேவுக்கு வராங்க. ஸோ ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டேவை பார்த்ததுமே அப்படியே குடு குடுன்னு ஓடிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவும் ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஜிமின்கே அது புதுசாக இருக்குது. டே அப்படியே பார்க்க ரொம்ப மிஸ் பண்ணுடா, ரொம்பவே. இந்த 10 டேஸ் எப்போ முடியும்னு இருந்துச்சு தெரியுமா, எப்போ உன்னை பார்ப்பேன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிமினோடைய சிரிச்சிட்டு எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஜிமினுக்கு காலேஜ் லீவ் தான். ஸோ வீக்கெண்ட் தான். ஜிமின் டே என்னடா என்னை எங்கேயாவது பைக் ரைட் கூப்பிட்டு போவேன். என்ன இப்போ வா? ரெயின் வர மாதிரி இருக்குது. பரவாயில்ல டே ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ. நம்ம 2 பேரும் ரைட் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ப்ளீஸ் டே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காங்க. டேவும் சரி ஏன் இப்படி இது பண்ணுற, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இப்போ ரெய்னி வர மாதிரி இருக்கிற டைமு. ஸோ டேவும் ஜிமினும் அப்படியே வெளியில் வராங்க. ஸோ வெளியே வந்தால் கிளைமேட்டே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஜிமின் அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, போகலாம் டே போகலாம் அப்படின்னு கத்துறாரு. டேவும் சரிடா சரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்லாம் போட்டு விட்டுட்டு ஸோ 2 பேருமே அப்படியே பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு ஸ்டேஷன் மாதிரி, அதாவது மலைப்பகுதி மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போகிறாங்க. ஃபுல்லாகவே காடு தானே. ஸோ மலைக்கு நடுவில் ரோடு போகும்ல, சுற்றி மரம், ஒரு எப்படி சொல்கிறது, மலை அடிவாரம்னு சொல்லுவல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸு. ஸோ அங்கே தான் நம்ம டே அப்படியே பைக்கை ஓட்டிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே டேவை டைட்டாக பேக்லேருந்து ஹக் பண்ணிவிட்டு டேவோட ஷோல்டரில் அவர் ஹெட் வச்சுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டே இதை பார்த்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டே அவரோட ஜிமினோட ஹெட்டோட டேப் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டே சொல்லு மினி, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா. நானும் தான் என் மினியை ரொம்ப மிஸ் பண்ணேன். எப்போ பார்ப்பேன்னு இருந்துச்சு தெரியுமா. நிஜமாவா? ஆமாம். சரி நீ அவங்க அப்பா கிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லும் போது டேவோட ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஜிமினுக்கு அது தெரியல. ஜிமின் சொல்லு டே நீ உங்கள் டேடா கிட்ட பேசிட்டியா, என்ன சொன்னார், ஓகே சொல்லிட்டாரா, நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கொஷின் மேலே கொஷின் கேட்டுகிட்டே இருக்காரு. டே அமைதியாகவே வராங்க. இப்போ தான் ஜிமின் அப்படியே டேவோட ஃபேஸ் நோட் பண்ணுறாங்க. டே ஒரு மாதிரி டல்லாக என்னாச்சு டே அவனோட அப்பா அக்செப்ட் பண்ணிக்கலையா, அவர் ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டே ரைட்டாக சிரிச்சிட்டு மினி இங்கே பாரு, யார் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலனாலும் சரி உன்னை என்கிட்டேருந்து யாரையும் பிரிக்க முடியாது சரியா. என்ன நடந்தாலும் நீ என்னோடது மட்டும்தான், நான் உன்னோடது மட்டும்தான், புரியுதா. எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத. இனி நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கும். எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன், நீ என் கூட தான் இருப்ப, ஓகேவா, ஹாப்பியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜிமினும் சிரிச்சிட்டு யா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவும் சிரிச்சிட்டே அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அப்படியே ரெயின் வர ஆரம்பிக்குது. நான் தான் சொன்னேன்ல மினி, இங்கே பாரு மழை வந்துருச்சு, இப்போ உனக்கு கோல்டு பிடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்ல ஜிமின் டே ஸ்டாப் பண்ணாத, போ. என்னடா ஸ்டாப் பண்ணாத டே ப்ளீஸ் எனக்கு ரெயினில் நினையணும், எப்படியே போ அப்படின்னு சொல்ல டேவும் வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இப்படி ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இப்போது நைட் ஒரு 8 o'clock பக்கமாக ஆகிடுச்சு. ஸோ மழை சைடுன்றதுனால பெருசாக யாரும் இல்லை, அதுவும் ரெயின் வர டைமுன்றதுனால. ஸோ அந்த இடமே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. அவங்க பைக்கோட வெளிச்சம் மட்டும்தான். இப்படி அவங்க போயிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு காரு தூரத்துலேருந்து ஆப்போசிட்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. ஜிமின் இதை நோட் பண்ணல. ஃபஸ்ட்டே என்ன இது, ஏதோ ஒரு கார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பைக்கோட ஸ்பீடை ஸ்லோ பண்ணுறாரு. அவர் ஸ்லோ பண்ண அந்த காரோட ஸ்பீடு அதிகமாகுது. ஸோ
ஒரு செகண்டில் அந்த காரு அப்படியே டேவோட பைக்கை அடிச்சிருது. ஸோ ஜிமினும் சரி டேவும் சரி அப்படியே பறந்து போய் ஆளுக்கு ஒரு டைரெக்ஷனில் விழுறாங்க. ஜிமினுக்கு என்ன நடந்துச்சுன்னே ரியலைஸ் ஆகலை. ஜிமினோட ஹெட்டில் இருந்தாலும் அப்படியே ப்ளீட் ஆகுது. இந்த பக்கம் டே கான்ஷியஸே இல்லை, அப்படியே கிடக்குறாரு. இப்போ ஜிமின் தான் அப்படியே மெதுவாக எழுந்திருச்சு ஆப்போசிட்டில் விழுந்து கிடக்குற டே கிட்ட வராங்க. ஈவன் அந்த கார் நிற்கவே இல்லை. ஸோ அவங்கள அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ ஜிமின் தான் அப்படியே எழுந்து டே கிட்ட வந்து பார்க்குறாங்க. டேவோட ஹெட்லேருந்து அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அவரோட இயர்ஸு நோஸ்லேருந்துலாம் அப்படியே ப்ளீட் ஆகிட்டுருக்கு. ஜிமின் இதை பார்த்துட்டு டே 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 ப்ளீஸ் டே டே என்னாச்சு டே டே இங்கே பாரு எழுந்துருட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டுறாங்க. பட் டே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க யாரையுமே காணோம், ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. யாராவது இருக்கீங்களா ப்ளீஸ், யாராவது யாராவது இருக்கீங்களா? டே டே இங்கே பாரு டே டே என்னாச்சு டே டே இங்கே பாரு டே ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாத டே ப்ளீஸ் டே கண்ணை திறந்து பாரு டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுறாரு. ஸோ அப்படியே அழுதுகிட்டே அவரோட மொபைல் எடுக்கிறாரு. மொபைல் பார்த்தா ஆனே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே டேவோட பாக்கெட்டில் இருந்து மொபைல் எடுக்கிறாரு. ஸோ இதை எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணுறாரு. கால் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் அங்கே வந்துடுது. இப்போ டேவும் ஜிமினும் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. டே ஐசியூ வார்டில் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சீரியஸாக இருக்குது. டாக்டர்ஸ்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ ஜிமின் டேவோட ஃபேமிலிக்கு அண்ட் நம்ம ஹோபி ஜிமினோட அப்பா எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். கொஞ்ச நேரத்துலேயே டேவோட அப்பா வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு அவர் அப்படியே ஜிமினை பார்த்து பயங்கரமாக முறைக்க ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. கூட ஆரமாக வந்திருப்பாங்க. ஸோ ஆரமாக அப்படியே ஜிமினை பார்க்குறாரு. பட் எதுவும் பெருசாக பேசலை. இப்போது டாக்டர் தான் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வராங்க. ஸோ ஜிமின் அப்படியே பதட்டமாக டாக்டரை பார்க்க இப்போது டேவோட அப்பா தான் என்னாச்சு டாக்டர் எப்படி இருக்கோம்? சாரி சார், எங்களால் எதுவும் இப்போ கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எங்களோட சீஃப் டாக்டர் வர சொல்லியிருக்கோம். ஸோ அவர் வந்து அவரை செக் பண்ணதுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். அண்ட் இப்போதைக்கு அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் தான் இருக்கார். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டேன். இப்போது ஜிமினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஹோபி வராரு. ஸோ ஹோபி ஒரு பெரிய டாக்டர் தான். ஸோ அவரோட கோட்லாம் போட்டுட்டு அப்படியே வராங்க. ஜிமின் அவரை பார்த்ததுமே ஏன் நீங்கள் இரு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஹோபி வேறு எதுவுமே பேசலை. நேராக டேவோட வார்டுக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ போயிட்டு ஒரு 1/2 hour ஆகுது. ரிட்டன் அப்படியே வெளியில் வராங்க. ஸோ வெளியில் வந்தால் டேவோட அப்பா ஹோபியை பார்க்குறாங்க. ஹோபி டோன்ட் வரி, அவருக்கு எதுவும் ஆகாது, க்யூர் ஆகிடுவார். ஒரு 2 daysக்கு மயக்கத்தில் தான் இருப்பார். 2 daysக்கு அப்புறம் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுவார். அதுக்கப்புறம் மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜிமினுக்கு இதை கேட்டது வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. இப்போ ஹோபி தான் ஜிமின் ஏன் வா என் கூட. இல்லை எங்கே வான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க, நான் டே ஜிமின் நான் தான் சொல்கிறேன்ல, டேவை பார்த்துக்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை அப்படியே இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே ஒரு 2 days ஆகுது. 2 days கழிச்சு இப்போ தான் டே லைட்டாக அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அவர் முன்னாடி ஹோபி தான் இருக்கார். ஸோ ஹோபி அப்படி டேவை செக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது ஹோபி பக்கத்தில் டேவோட அப்பா அம்மா ஆரம் எல்லாருமே இருக்காங்க. டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரையும் பார்க்குறாரு. அப்படியே அவருக்கு ஹெட்லாம் பெயினாக இருக்குது. இப்போ ஹோபி தான் ஆர் ஓகே, உங்களுக்கு ஏதாவது பெயினாக இருக்கா? அது ஆமாம், என்னோடய ஹெட்டு கொஞ்சம் வலிக்குது. என்னாச்சு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்க ஹோபி இப்படி டேவை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதான் இப்போ நீங்கள் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் அப்படியே தலையாட்டிட்டு டே அப்பா அம்மா 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. அம்மா அப்பா நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? இல்லை டே, நீ ஃபஸ்ட்டு க்யூர் ஆகுது, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு டே அம்மா சொல்கிறாங்க. டேவோட அப்பா எதுவும் பேசலை. ஸோ சைலண்ட்டாக தான் இருக்கார். இப்போது ஹோபி தான் இங்கே பாரு டே, உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. டே ஒன்றும் புரியாமல் என்ன கேட்குறீங்க டாக்டர், என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறீங்க? இவங்க என்னோட அப்பா அம்மா, இது தவிர எனக்கு வேறு என்ன தெரியணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹோபி
சரி ஓகே அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி டேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெயினோடு சிரிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் ஜிமின் ஒரு ரூம்குள்ளே தான் அப்படியே அழுதுகிட்டே அழுதுட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த ரூமோட டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஹோபி தான். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருக்காங்க. ஜிமின், யங் யங் எதுக்காக என்னை இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்க? நான் டேவை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்க. டே எப்படி இருக்காரு? டேக்கு என்னாச்சு? அவருக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஹோபி, இங்கே பாரு ஜிமின், டே ரொம்பவே நல்லா இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகலை, அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டான், போதுமா? ஏன்? சரி சரி, நான் டேவை பார்க்கணும், ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்க. இல்லை ஜிமின், நீ இப்போதைக்கு அவனை பார்க்க முடியாது. ஏன் என்ன பேசுகிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல. என்ன ஏன்? ப்ளீஸ் ஏன் ப்ளீஸ், நான் ஒரே ஒரு வாட்டி நான் டேவை பார்த்துக்கிறேன், ப்ளீஸ். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அப்பா எங்கே இருக்கார்? அப்பா எங்கேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேறீங்க, டேவையும் பார்க்க விட மாட்டேறீங்க. என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை? ஜிமின் ப்ளீஸ் யங் ப்ளீஸ், நான் ஒரே ஒரு வாட்டி டேவை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோடைய கெஞ்சுறாங்க. ஹோபியும் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, சரி ஓகே, இதுதான் அவனுக்கு லாஸ்ட் டைம், இதுக்கப்புறம் நீ எப்பவும் டேவை பார்க்க போகிறதில்ல. ஏன் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுதான் உன்னோட லாஸ்ட். இதுக்கப்புறம் டேன்ற ஒருத்தன் உன்னோட லைஃப்பில் கிடையாது, புரியுதா? அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நேராக ஹாஸ்பிட்டல் தான் வராங்க. டேவோட வார்டுக்கு முன்னாடி டே அப்பாவும் அம்மாவும் நிற்கிறாங்க. இப்போ ஹோபி தான், இரு வரேன் அப்படி சொல்லிவிட்டு நேராக அவங்க கிட்டே போயிட்டு, மிஸ்டர் கிம் சொல்லு, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டேன். என்னோடய அப்பா எங்கே இருக்கார்? அவர் சீக்கிரமே உங்ககிட்ட வந்துடுவார். அப்புறம் டேக்கு கவலைப்படாதீங்க, அவனுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஜிமின் அப்படியே அந்த இடத்துக்கு வராரு. ஜிமினை பார்த்ததுமே டேவோட அப்பா அப்படியே ஹோபியை பார்க்குறாங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அவன் கடைசியாக ஒரு தடவை டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேவோட அப்பா ஒரு மாதிரி மறைச்சிக்கிட்டே சரி ஓகே அப்படின்றாரு. ஸோ இப்போ ஜிமினும் அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ள டே அப்படியே படுத்திருக்காரு. ஜிமின் அப்படியே டே கிட்ட போயிட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு, டே எப்படி இருக்க? எனக்கு ஒன்று ஹக் பண்ணி அழணும்னு தோணுது, ஆனால் என்னால் முடியல. இங்கே என்ன நடக்குது டே? ஏன் நான் உன்னை பார்க்கக்கூடாது? ஏன் நான் உன்கிட்ட பேசக்கூடாது? என்னோடய அப்பா எங்கன்னு தெரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குது. ப்ளீஸ் டே சீக்கிரம் வந்துடு, உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படி சொல்லிவிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ டே அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் இருக்கிற ஜிம்மினை பார்க்குறாரு. ஸோ இது பார்த்துட்டு, யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? எது கலந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவ்வளோதான், ஜிமின் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார். அவருக்கு அடுத்து என்ன பேசணுன்னே தெரியல. ஸோ அவர் ஐஸ்லேருந்து டேர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்குது. டே அப்படியே கன்ஃபியூசிங்காக, யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி இப்போ ஹோபி உள்ளே வந்துட்டு, பார்க் வா வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் ஒன்றும் புரியாமல் ஹோபியை பார்க்குறாங்க. இது ஏன்னா ஜிமின் கூப்பிடாமல் பார்க்குன்னு கூப்பிட்றாரு. ஸோ அது புரியாமல் ஜிமின் வெளியில் வான்னு சொன்னேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் அப்படியே திரும்பி டேயை பார்த்துட்டு போயிடுறாங்க. டே ஒன்றும் புரியாமல் திரும்ப அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கிறாரு. ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு சூன் போடுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டட்டா, பாய்.